வேட்டைக்கருப்பு ஆட்டத்துக்கு போகலாமா குட்டீஸ்? படத்துல கதை எப்படியோங்க, பட் குலசாமி குலதெய்வம் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு படம் ஒரு செம ட்ரீட் தான். எப்படியோ கடவுள் காப்பாத்துவார்னு நம்பிக்கையில ஓடுற நமக்கு ஒரு கிளாஸ் டீ குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி. லாஜிக் இல்லாம படத்தை பார்த்து ரசிச்சோம்னா செம்ம படம் தான். வேற மொழி படத்துல வர்ற தெய்வம் வருவாரு பரப்பாரு காப்பாத்துவாருன்னு சொன்னா நம்புற நம்ம கருப்பனையும் கொண்டாடலாமே. சூர்யா அண்ணா பிரிச்சுட்டு அண்ணா கருப்பனை கண் எதிரில கொண்டு வந்துவிட்ட. அப்புறம் இந்திரன் சார், அவரோட நடிப்பு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டே இருந்தேன். ஹோம் உடல் 2 படத்துலையும் சூப்பராக நடிச்சிருப்பாரு, பட் இந்த படத்தில் பிரிச்சுட்டார். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா அண்ணாவோட ஒரிஜினல் காமெடி பார்த்த மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர சிவதா நாயர் கேஸ் மட்டும் மனசுல கொஞ்சம் எனக்கு பர்சனலி நிக்கல. என்னன்னு தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணலையா இல்லை விரிவாக எடுக்கலையான்னு எனக்கு தெரியல, பட் பர்சனலி எனக்கு நிக்கல. ஸ்க்ரீன் லாஸ்ட் சீன் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஆளுங்க உள்ளக்கே 4 பேர் நிற்கிறாங்க. ஏன்னு பார்த்தா உள்ளருக்கு உண்மையிலே நிறைய பேருக்கு சாமி வந்துருச்சுங்க. நான் இருந்த தேட்டர்லயே 4 பேருக்கு சாமி வந்து செம்ம ஆட்டம். கருப்புனா சும்மாவா? ஓவரால் மூவி சூப்பர் என்டர்டெய்னர். லாஜிக்கோட எடுக்கணும்னா இங்க நிறைய பேரோட லைஃப் லாஜிக்கே இல்லாம ஓடுதுங்க. அப்புறம் எங்கிட்டுங்க படத்துக்கு லாஜிக்கு? கருப்பா சும்மா பொறுப்பா ஆடிட்டாரு.